அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை நீங்க என்ன பண்றீங்க? வேதத்தின் வாயிலாய் நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். தேவனுடைய சித்தத்தை அறியாத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னு வேதம் ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க. எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். இங்க வந்து பாருங்க, மதியற்றவர்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்னது? -1க்கு வந்து ஆப்போசிட் 0வா 1ஆ? 1. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, ஒரு லெவல் இருக்குன்னா சரிங்களா, இதான் 0. சரிங்களா? இதோ 0 லெவல்னா, இதான் -1 லெவல்னா, +1 லெவல் எங்க ஆப்போசிட் என்னது? +1 இங்க இருக்கும். சரிங்களா? ஆமா. மதியற்றவர்களா இருப்பதற்கு சரிங்களா நியூட்ரல் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா புத்தி உள்ளவர்களா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க அடிமைத்தனம் என்றது நெகட்டிவ் -1. சரிங்களா? விடுதலை என்பது 0. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறது தான் ஆப்போசிட் சைடுல நிக்குது. அல்லேலூயா. +1ல இருக்கிறது என்னது? ஒரு 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 ராஜா இருக்கிறார், அவன் 2 பேர் இருக்கிறான் அடிமையா. அதுல ஒருத்தனை வந்து என்ன பண்றாரு, நீங்க 2 பேருமே அடிமையா இருக்க தவிர அதுல ஒருத்தனை விடுதலை ஆக்கி விட்டுறான். ஆனா இன்னொரு பையனை அந்த ராஜா தன்னுடைய பிள்ளையா தத்தெடுத்துக்கிறான். சரிங்களா? இது வந்து பாருங்க, ஒருத்தனை விடுதலை பண்ணாம பாருங்க, அவன் 0ல இருக்கிறான். சரிங்களா? அடிமைத்தனத்துக்கு ஆப்போசிட் நீங்க விடுதலைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது. அடிமைத்தனத்துடைய ஆப்போசிட் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற பிள்ளை, சுவிகாரம். அடிமைத்தனத்துக்கு ஆப்போசிட் சுவிகார புத்திரன், அதிகாரம். அடிமைத்தனத்துக்கு ஆப்போசிட் அதிகாரம். அல்லேலூயா. விடுதலை என்பது நியூட்ரல் பாயிண்ட் 0. அது போல மதியற்றவர்களா இராமல், அல்லேலூயா, அதுக்கு ஆப்போசிட் மதி உள்ளவர்களா இருப்பதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், கிடையாது. அல்லேலூயா. அதுக்குடைய ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை அறிகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. மதியற்றவனாய் ஒருவன் நடந்து கொள்ளுகிறான். சரிங்களா? ஒருத்தன் எதுவுமே செய்யாம இருக்கிறான், ஒருத்தன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறான். அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, அப்ப மதியற்றவனா இருப்பவனுக்கு ஆப்போசிட் வந்து யார்? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன். இங்க வந்து பாருங்க, நம்ம சரிங்களா கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல் இருப்பது ஒரு முட்டாள்தனம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் இருப்பது என்னது? ஒரு மதியினம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சித்தம் என்னது என்று தெரியலனா ஒரு மதியினம். அல்லேலூயா.